விஜய் எதற்காக போராடினார்? மொழிக்காக, கொள்கைக்காக, 69% இடஒதுக்கீட்டுக்காக? எதுக்காவது நீங்க போராடினீங்களா? 69% இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தீங்களா? இல்ல மருத்துவ உள்ளொதுக்கீடுக்காக 7.5% எங்க எடப்பாடியார் மாதிரி 7.5% இடஒதுக்கீடு வாங்கி தந்தீங்களா? இல்ல மொழிக்காக போராடினீங்களா? மாணவர்களை வழி நடத்துறதுக்கு மடிக்கணினி கொடுத்தோம். நாங்கள் சத்துணவு திட்டம் கொண்டு வந்த இயக்கம் எங்கள் இயக்கம். ஓடு ஓடு நிற்காம ஓடு ஓடுன்னு ஒரு டைலாக் ஒன்று சொன்னீங்கல்ல, ஏன் நீங்களும் தான் அன்னைக்கு ஓடுனீங்களே, ஓடு 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 ஓடுன்னு பனையூர் ஊட்டு வரைக்கும் ஓடுனீங்களே. ஓடிட்டு 3 நாளாக கதவை திறக்கல, 3 நாள் கதவை. ஏன் நாட்டில் செத்தானா பொழைச்சானா எதுவுமே தெரியாது. அன்னைக்கு நீங்க பிரஸ் மீட் தைரியமா கொடுக்குற தெம்பிள் தில்லு திராணி இருந்துச்சா உங்களுக்கு? நீங்க யாரை பத்தி நீங்க பேசுறது கூட்டுக்கள வாங்கிக்கிறீங்க? 41 பேர் செத்தப்ப பிரஸ் மீட் பண்ண பயந்து கூனி குறுகி ஓடி ஒளிச்சவர் தான் நீங்க. நீங்க எங்களை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்ல. நீங்க யார் சார் எங்களை பத்தி பேசுறதுக்கு? கூட்டுக்கலவாணியா? அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி விஜய் பேசின பேச்சு அப்படிங்கிறது வந்துட்டு அண்ணன் ஆர்பி உதயகுமார் அவர்கள் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்கிறாரு. அதை பத்தி இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம். இன்பதுரை பிரிவு அவர் என்னன்னா மீன்கடை பூனைகள் அப்படின்னு சொல்லி அவங்கள விமர்சிச்சிருக்காரு. இவர்கள் என்ன விமர்சிச்சாங்க, ஆர்பி உதயகுமார் அண்ணன் என்ன சொன்னாரு அப்படிங்கறதான் இந்த வீடியோல நம்ம முழுக்க பார்க்க போறோம். விஜய் ஐயா, தமிழ்நாடு முதல்வர் ஐயா விஜய் அவர்கள் வாயை திறந்தாலே சாக்கடை நாற்றம் வீசுகிறது அப்படின்னு சொன்னாரு. அண்ணன் என்னென்ன சாக்கடை நாசம் வீசுது, அப்படி என்னத்தை பேசினாரு அப்படின்னா, பேரறிஞர் அண்ணாவால் கொட்டுமலையில் ராபின்சன் பூங்காவில் கொட்டுமலையில் உருவாக்கப்பட்டதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். ஏழை எளிய மக்களால் எளியோர்களால் உருவாக்கப்பட்டதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இவர்கள் 2 பேரும் கூட்டு களவாணிகள் அப்படிங்கிறாரு. 2 பேரும் பல கோடி தொண்டர்களை வைத்திருக்கக்கூடிய மாபெரும் இயக்கங்கள். அப்ப அவ்வளவு தொண்டனோட மனசையும் புண்படுத்துற மாதிரி பேசுறாரு அப்படின்னா இவர் எந்த மனநிலையில இருக்காரு? இன்னமுமே வந்துட்டு ஒரு முதலமைச்சர், நான் முதலமைச்சர் ஆயிட்டேன், தான் ஒரு முதல்வர் அப்படிங்கிற ஆணவத்துல பேசுறாரா? விஜய் பேசுற பேச்சுங்கிறது வந்துட்டு ஆணவத்தோட உச்சம். ஆணவத்துல பேசுறதுக்கு வந்துட்டு சார், அதுக்கு அவர் பின்னாடி அதுக்கு ஒரு விளக்கமும் சொல்லியிருக்கிறாரு. அதை நான் பின்னாடி பேசுறேன். மாபெரும் இயக்கங்கள் 2த்தையும் போயிட்டு வந்துட்டு கூட்டு களவாணி அப்படிங்கிறாரு. சரிங்களா? தீயசக்தி திமுகன்னு திட்டினது நாங்க தான். தீயசக்தி திமுகன்னு எங்களுக்கு வந்துட்டு கட்சி ரீதியா எங்களுக்கு பல விமர்சனங்கள் 2 பேத்துக்கு இருக்கு. எப்படி போயிட்டு நாங்க வந்துட்டு ஒண்ணு கூட்டு களவாணி அப்படிங்கிறீங்க? ஒரே வார்த்தையில அடிச்சிட்டீங்க சார். நான் ஒண்ணு கேட்கறேன், எங்க பொதுச் செயலாளர் கேட்ட மாதிரி தான் நானும் உங்ககிட்ட கேட்கணும். அந்த கூட்டு களவாணியில இருந்த 6 எம்எல்ஏ எதுக்காக ராஜினாமா பண்ண சொன்னீங்க? கூட்டு களவாணிய ரைட்டு. கூட்டு களவாணியை வச்சிருந்த இருக்கிற சப்போர்ட் பண்ண அனைத்து கட்சி, கூட்டணியில இருந்த அனைத்து கட்சியை எடுத்துக்கிட்டு திமுக போட்ட பிச்சையில நீங்க ஆட்சி அமைச்சிருக்கீங்க. இன்னைக்கு ஃப்ளோர் டெஸ்ட் வந்தா எங்க நமக்கு பாதிப்பாயிருன்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சும் நமக்கு கொடுக்கலனாலும் நம்ம ஃப்ளோர் டெஸ்ட்ல பாஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக 6 பேர்த்த ரிசைன் பண்ண வச்சிருக்கீங்க. என்ன எத்தனை பேர் போறதுக்கு ரெடியா இருக்காங்கன்னு தெரியல, போறவங்க போட்டோம். அப்ப ஃப்ளோர் டெஸ்ட் இனிமேல் வந்தா அதுக்கு பாதி இருந்தா போதும். அதெல்லாம் நீங்க பண்ணாம தான் இருக்கீங்களா? எப்படி சார் நீங்க பண்றது எல்லாமே வந்துட்டு ஒரு மாய பின்பத்தை அப்படியே கட்டமைச்சு, நான் உலகத்திலேயே நான் மட்டும் ரொம்ப நல்லவன், மித்தவங்க எல்லாம் கெட்டவன்னு சொல்லிட்டு ஒரு உருவாக்குறீங்க தெரியுமா? ஒரு மாய பின்பம். அது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. அந்த மாய பின்பம் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. வேணா பாத்துக்கிட்டே இருங்க. ஆடி காத்துல அம்மியும் நகர்ற மாதிரி ஒரு பழமொழி உண்டு, ஆடி காத்துல அம்மியும் நகரும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த விஜயோட ஆட்டமும் அடங்கும், ஆணவமும் பறக்கும், பட்டமும் பறக்கும். அப்புறம் இந்த ஆணவம் அமுங்கும். அப்ப நீங்க உட்காந்துருப்பீங்கல்ல, அன்னைக்கு நாங்க பேசிக்கிறோம் சார். ஜென்சி தலைமுறைய நீங்க தூண்டி விட்டு வேலை பார்க்குறீங்க. அந்த ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல, அந்த ஜென்சி கிட்ட நீங்க தூண்டி விட்டு எங்க மேல வெறுப்பை உருவாக்கி, அந்த வெறுப்புல என்ன சொல்லுவாங்கல்ல, என்னமோ ஒரு நெருப்பை கொளுத்தி விட்டு குளிர் காயிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணா ஆடுங்க சார், என்ன வேணா பண்ணுங்க சார். எவ்வளவு நாளைக்கு உங்க ஆட்டம் நாங்களும் பாக்குறோம். திமுக எங்களை எடுத்து ஆடிக்கிட்டு இருந்துச்சு.
எங்க கட்சியில இருந்து ஆளையா, அதாவது இவங்களுக்கு எல்லாம் எப்படின்னா எங்களுக்கு தான் பேசு, எதுக்காவது ஒண்ணு வேணும் அப்படின்னா எங்க கிட்ட தான் ஆள் எடுக்கணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல தான் ஆள் எடுக்கணும். முன்னாள் முதல்வர் ஸ்டாலினும் ஒண்ணு செஞ்சாரு, கருணாநிதியும் ஒரு 2-3 அமைச்சர் இழுத்தாரு. ஸ்டாலின் எங்க கிட்ட இருந்த முதல்வரையே தூக்குனாரு. எங்க கட்சியில முதல்வரா ஒருத்தர் இருந்தவரே தூக்கிட்டு போனாரு, பன்னீர்செல்வம். இப்ப அவர் எங்க இருக்காரு? கிட்ட ஒரு மாய நினைச்சிட்டு இருக்காதீங்க. அந்த மாய பின்பம் வெகு விரைவில் அந்த மாய பின்பம் கிழித்து எறியப்படும். அப்ப நீங்க யாருங்கிற உண்மை தெரியும். அன்னைக்கு நாங்க யாருங்கிறத நாங்க காட்டுறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அன்னைக்கு யாருங்கிறத காமிக்கும். சரிங்களா? சும்மா உங்க ஆணவத்தோட உச்ச அப்படியே நாங்க வந்துட்டோம்பா, நாங்க தான் தமிழ்நாட்டோட சிஎம், எங்களை மேல் மீறதுக்கு ஆளுகள் இல்ல, எப்படி சொல்றது, எங்களை மீறி இனிமேல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. ஆடுங்க சார், எவ்வளவு நாளைக்குன்னு பாப்போம் இந்த ஆட்டத்தை. எவ்வளவு நாளைக்கு ஆடுவீங்களோ ஆடுங்க. அதே மாதிரி இன்னொரு 2-3 கேள்வி கேட்டிருக்காரு, அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. விஜய் எதற்காக போராடினார்? மொழிக்காக, கொள்கைக்காக, இடஒதுக்கீட்டுக்காக, எதுக்காவது நீங்க போராடினீங்களா? கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு. ஜென்சி பசங்களை தூண்டி விட்டு, அந்த ஜென்சி பசங்களோட தூண்டுதல்ல ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்துல நீங்க ஆட்சி அமைச்சிருக்கீங்க. அப்படி அவர் கேட்ட கேள்வி ஒரு 4 கேள்வி வச்சிருக்கிறாரு. அண்ணன் ஆர்பி உதயகுமார் கேட்ட கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கா? ஜென்சி தலைமுறைய தூண்டி விட்டு தான் நீங்க ஆட்சி அமைச்சீங்க. 41 பேர் செத்தப்ப அவங்கள சுடுகாட்டுலையும் ரோட்லையும் விட்டுட்டு நீங்க ஓடி ஒளிஞ்சாலு, ரைட்டா? அன்னைக்கு ஓடி ஒளிஞ்சிட்டு இன்னைக்கு வந்து வீரவசனம் எல்லாம் பேசக்கூடாது. ஓடி ஒளிஞ்சிங்கல்ல. இன்னைக்கு பேரறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்ட திமுகவும் புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் உங்களுக்கு கூட்டு களவாணி. 80 வருடங்களாக ராஜாஜியா இருக்கட்டும், அறிஞர் அண்ணாவா இருக்கட்டும், கருணாநிதியா இருக்கட்டும், அம்மையார் ஜெயலலிதாவா இருக்கட்டும், புரட்சி தலைவர் எம்ஜிஆரா இருக்கட்டும், பன்னீர்செல்வமா இருக்கட்டும், ஐயா புரட்சி தமிழர் எடப்பாடியாரா இருக்கட்டும், இவர்கள்லாம் அமர்ந்திருந்த இருக்கையில இன்னைக்கு நீங்க அமர்ந்து இருக்கீங்க. அதுக்கு கொஞ்சம் மரியாதைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த மரியாதையை நீங்க காப்பாத்திக்கீங்க. சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உங்களோட கேரக்டர் கொஞ்சம் சினிமா வசனம் படம், இது சினிமா பட டைலாக்கோ கிடையாது, உங்க வாய்க்கு வந்த பேசுறதுக்கு. இப்பேற்பட்ட மாபெரும் இயக்கங்களால் ஆளப்பட்ட தமிழ்நாட்டுல 80 வருஷத்துல நீங்க 2 வருஷம் வந்து ஏதோ லக்குல ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் நீங்க பேசுற பேச்சுன்னு இருக்குல்ல, மாணவர்களை வழி நடத்த நீங்க என்ன பண்ணீங்க? 69% இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தீங்களா? இல்ல மருத்துவ உள்ஒதுக்கீடுக்காக 7.5% எங்க எடப்பாடியார் மாதிரி 7.5% இடஒதுக்கீடு வாங்கி தந்தீங்களா? இல்ல மொழிக்காக போராடினீங்களா? மாணவர்களை வழி நடத்துறதுக்கு மடிக்கணினி கொடுத்தோம். நாங்க சத்துணவு திட்டம் கொண்டு வந்த இயக்கம் எங்க இயக்கம். 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்த இயக்கம். 63 ஆர்ட்ஸ் காலேஜ் கொண்டு வந்தது எங்க இயக்கம் தான். இப்பேற்பட்ட இயக்கத்தை கூட்டு களவாணி. பேசலாம் சார், நீங்க எது வேணா பேசலாம். ஏன்னா நீங்க இன்னைக்கு தமிழகத்தோட முதல்வர். நீங்க வாய்க்கு வந்ததை நீங்க எது வேணா பேசலாம் சார். இந்த ஆணவத்துல பேசுறதுன்னு, ஆணவத்துல பேசுனா அழிஞ்சு போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஓடு ஓடு நிக்காம ஓடு ஓடுன்னு ஒரு டைலாக் ஒண்ணு சொன்னீங்கல்ல, ஏன் நீங்களும் தான் அன்னைக்கு ஓடுனீங்களே, ஓடு 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 ஓடுன்னு பனையூர் வீட்டு வரைக்கும் ஓடுனீங்களே. ஓடிட்டு 3 நாளா கதவை திறக்கல, 3 நாள் கதவை. ஏன் நாட்டுல செத்தானா பொழைச்சானா எதுவுமே தெரியாது. அன்னைக்கு நீங்க பிரஸ் மீட் தைரியமா கொடுக்குற தெம்பிள் தில்லு திராணி இருந்துச்சா உங்களுக்கு? நீங்க யார பத்தி நீங்க பேசுறது கூட்டு களவாணிங்கிறீங்க? 41 பேர் செத்தப்ப பிரஸ் மீட் பண்ண பயந்து கூனி குறுகி ஓடி ஒளிச்சவர் தான் நீங்க. நீங்க எங்களை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்ல. நீங்க யார் சார் எங்களை பத்தி பேசுறதுக்கு? கூட்டு களவாணியா? ஓடி ஒளிஞ்ச பயந்தாங்கொழி சார் நீங்க. 6 மீன்கடை பூனைகள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணே எம்பி சொல்லியிருந்தாரு, வழக்கறிஞர் இன்பதுரை. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு கடையில மீன் வெட்டுவாங்களாம். மீன் வெட்டினோட்டி என்ன பண்ணுமா, அந்த பூனைலாம் வந்து அந்த மீன் போடுற மிச்சத்தெல்லாம் பொறுக்கி தின்னுட்டு நல்லா தெம்பா தேத்திக்கிட்டு இருக்குமா. அந்த கடையை மூடினோட்டி அடுத்த கடையை திறந்தோன்னா அங்க போயிருமா. அந்த பழைய பட்டு அந்த வெட்டினது
அந்த மிச்ச மீதியெல்லாம் போட்டு திங்கிறதுக்கு. அந்த மாதிரி தான் இந்த எம்எல்ஏ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு, ஒரு விமர்சனத்தையும் வச்சிருக்கிறாரு. அது உண்மையும் கூட. அப்புறம் நான் இன்னொன்னு சொல்லியிருந்தாரு, 21 விதி 21, 24 பேரில் தான் நான் அவர்களுக்கான எம்எல்ஏ ரிசைன் பதவியை நான் ஏத்துக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. சரி, எம்எல்ஏ ரிசைன் பண்ணாங்க, நீங்க ஏத்துக்கிட்டீங்க, அதெல்லாம் இருக்கட்டும். திங்கக்கிழமை நாளைக்குன்னு நினைக்கிறேன் கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட்டு நான் வெயிட்டிங்ல இருக்கு. நாங்கள் ஆல்ரெடி கேஸ் போட்டிருக்கோம், எங்க கட்சி ரீதியாகவும் போட்டிருக்கோம், ஐயா இன்பதுரையும் போட்டிருக்கிறாரு, இன்னும் 4-5 பொதுநல வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது ரிசல்ட் வரைக்க இடைத்தேர்தல் அறிவிக்கக்கூடாதுன்னு இருக்காங்க. இந்த 6 மீன்கடை பூனைகளுக்கும் தக்க பதிலடி அளிக்கப்படும் அப்படிங்கிறதையும் நான் இந்த நேரத்தில் தெளிவாக சொல்லிக்க விரும்புகிறேன். நம்ம சவுக் சங்கர், சாரி ஒத்தாச சங்கர் என்னன்னா, இப்போ என்னமோ விஜய் ஆட்சி நல்லது நடக்கிற மாதிரியும், திமுக ஆட்சியும் அதிமுக ஆட்சியும் இத்தனை வருஷம் 60 ஆண்டு காலம் வந்துட்டு ஒண்ணுமே செய்யாத மாதிரியும், இவர் வந்தோட்டி அப்படியே இப்படி இருந்தா நாட்டை இப்படி திருப்பி வச்சது மாதிரியும் பேசிட்டு இருக்காரு. ஏன் இந்த இப்ப 60 நாள்ல கொள்ளை கற்பழிப்பு, பொண்ணுகிட்ட ஒருத்தன் 14 வயசு பொண்ணுகிட்ட போயிட்டு லட்சக்கணக்கில் ஏமாத்திருக்கான். உன் வீட்டுல இருக்கிற நகையை எடுத்துட்டு வாமான்னு ஒரு தாவேக நிர்வாகி. வக்கீலுக்கு போஸ்டிங் போடுறதுக்கு 120 கோடி வரைக்கும் லஞ்சம் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? ஹலோ ஒத்தாச சங்கர், உங்களை தான் கேட்கறேன். நீங்க வாய்க்கு ஒருத்தவங்களுக்கு முட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்காக ஒரேடியா முட்டு கொடுக்க கூடாது, ரைட்டா? அதிமுக எதுவுமே பண்ணல. உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, அதிமுக எதுவுமே பண்ணல. ஓகே, இன்னைக்கு ஒத்தாசைக்கு அந்த பக்கம் ஓகே. இப்ப புரியுது. நம்ம ஏதாவது சொன்னா அப்புறம் தப்பா நினைச்சுக்கோ. அப்படி ஓகே, புரியுது சார். தாவே காட்சி அருமையாக நடக்கிறது. எப்பா சுவாமி, உலகத்திலேயே புழு வருது அப்படிம்பாங்க தெரியுமா? முழு பூசணிக்காய் சோத்துக்குள்ள வச்சு மறைக்கிறதுன்னு. அது நம்ம ஒத்தாச சங்கர் பங்கமா பண்ணுவாரு. ஒத்தாச சங்கர் மாதிரி முழு பூசணிக்காயை சோத்துக்குள்ள மறைக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் ஆளே கிடையாது. ஒருத்தவங்க சொன்னாங்களாம், புதுசா ஆட்சி அமோகமா இருக்குங்கிறாங்களாம். சொந்த கட்சிக்காரனே சொந்த கட்சி நிர்வாகிய பாலியல் வன்புணர்வு பண்ணி இதை செய்யாதமா வேலை போட்டு தரேங்கிறான். அதை பேச உனக்கு தகுதி இருக்கா? வக்கீல் போஸ்டிங் போடுறதுல ஆடு திருநவனை போஸ்டிங் போட்டு கொடுத்தும் 120 கோடிக்கு மேல ஊழல் பண்ணியிருக்காங்க. அதை பேச உனக்கு தகுதி இருக்கா? உன்னால பேச முடியுமா? ஏன்னா உனக்கு அங்க அந்த பக்கம் வந்து இப்பதான் கொஞ்சம் ஏதோ ஃபண்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அதுக்காக நீ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறதா இருந்தாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்னும் இல்லாத கட்சியா? இந்த ஒன்னும் இல்லாத கட்சி கிட்ட தான் 5 வருஷம் வாங்கிட்டினியா? நல்லா அப்புறம் என் வாயில வந்துடும். விஜய் சார் சொல்ற மாதிரிதான், நல்லா என் வாயில வந்துடும். நன்றி.